Hi friends, welcome to Vijay Mehndi Designs. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெஹந்தி வந்து அரேபிக் டிசைன் தான் பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போறதுன்னு. நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை வந்து ரெண்டு வச்சு நம்ம இந்த அரேபிக் டிசைனை போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளாரு, அந்த ஃப்ளார் எப்படி போடுறதுன்னு தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போது ஒரு ஸ்பைரல் மேலே ஹம்ஸ் போட்டு பெட்டல்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட ஃப்ளார் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு என்ன இதுக்கு தேவைன்னா அரேபிக் டிசைனுக்கு மெயினாக வந்து உங்களுக்கு மேங்கோ போட தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேங்கோக்கு வந்து ஃபஸ்ட்டு சி ஷேப்பில் போட்டுட்டு அப்புறம் ஒரு எஸ் ஷேப் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் மேங்கோ ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெண்டையுமே வச்சு தான் நம்ம இன்றைக்கி அரேபிக் டிசைன் போட போகிறோம். டிசைன் ஃபுல்லாகவுமே இந்த ஃப்ளாரும் அந்த மேங்கோவும் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ளாரல் போட்டுக்கிறோம். ஃப்ளார் வந்து நீங்கள் இந்த பெட்டல் தான் போடணும்னு இல்லை, ஃப்ளாரில் வந்து நிறையா பெட்டல்ஸ் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேங்கோ போட போகிறோம். நிறைய பேர் வந்து நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்கக்கா, நாங்கள் போடும்போது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து டெய்லி நிறையா ப்ரைடல்ஸ்க்கு போட்டுகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து நான் போடுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்னை விட சூப்பராகவே போடுவீங்க. ஸோ அந்த மேங்கோ முடிச்சுட்டு ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒரு மேங்கோ போட போகிறோம் குட்டியாக. அந்த மேங்கோ எப்படி போடுறதுன்னு நான் சைடில் போடுறேன் பாருங்கள். இதே மேங்கோவை இப்போ நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். எப்போவுமே அரேபிக் டிசைன் போடும்போது மோஸ்ட்லி ஒரு ஃப்ளாரு, மேங்கோ, அப்புறம் வந்து வைன்ஸ்னால் நான் இப்போ போடுற அந்த லைன்ஸ் அந்த இது தான் நிறையா வரும். அது ஹம்ஸு. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நான் மெஹந்தியே கற்றுக்க போகிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது அரேபிக் டிசைன்ஸ் தான். நீங்கள் அரேபிக் டிசைன்ஸ் போட கற்றுக்கிட்டிங்கன்னா அதிலே வந்து நம்ம நிறையா வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இப்படியே வந்து ஒரு ஃப்ளாரு, ஒரு மேங்கோ, ஒரு ஃப்ளாரு, ஒரு மேங்கோ இப்படியே போட்டு தான் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்ததான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். மறக்காமல் என் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வந்து மோட்டிவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
வந்து நம்ம இந்த டிசைனை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எப்போவுமே அரேபிக் டிசைன் போடும்போது ஒரு விரலோ இல்லை 2 விரலில் முடிக்கிறது நல்லாயிருக்கும். 2 விரலில் முடிச்சிங்கன்னா பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம முடித்த அந்த மேங்கோஸ்க்கெலாம் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். நான் இதில் ஈஸியாக வந்து ஹம்ஸு அப்புறம் ஷேடிங் வச்சு தான் ஃபில்லிங்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேட் பண்ணி தான் ஃபில் பண்ணுறேன். அரேபிக் டிசைன்ஸ்க்கு எப்போவுமே எது போட்டாலுமே அழகாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம முடித்ததுக்கப்புறம் இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விரலுக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு மேங்கோ போட்டு ஒரு சின்னதாக அந்த டாட்ஸ் வச்சு இது பண்ணி நம்ம அந்த டிசைனை முடிக்கிறோம். 3 விரலுக்குமே சேம் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவ் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மெஹந்தி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பேஜை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. Bye bye.